ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டூ மை சேனல். நான் சொல்லப் போற விஷயம் ஒண்ணும் உங்களுக்கு புதுசு இல்ல. கொஞ்ச நாளா Instagram, Facebook, YouTube இந்த மாரி எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலுமே டாப் ஃபீட்ல ஒரு விஷயம் வருது. அது என்னன்னா, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட புரொடெஸ்ட். இந்த புரொடெஸ்ட்ட பார்த்து நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபயர் விட்டுட்டு பயங்கரமா வந்து குளோரிஃபைலாம் பண்றாங்க. பட் இந்த புரொடெஸ்ட்ல எனக்கு ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட புரொபகண்டா நேரேட்டிவ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ யாரு லைம் லைட்ல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோனம் வாங்சக் அப்படின்ற ஒரு ஆள் தான். இவர மையப்படுத்தி தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த மிகப்பெரிய புரொட்டஸ்ட்ட வந்து டெல்லில நடத்திட்டு இருக்காங்க. முதல்ல இந்த சோனம் வாங்சக் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சோசியல் மீடியால சொல்றாங்க. இந்த கொசக்சி பசுப்புகள், பஞ்சவன் பாரிவேந்தன் கேரக்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த சோனம் வாங்சக்க இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. 3 இடியட்ஸ், நண்பன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து கதை கருவோட விஷயம் அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. சொல்லப்போனா ஃபர்ஸ்ட்டு இந்த சோனம் வாங்சக் அப்படின்றது வந்து அவர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்டிவிஸ்ட். அவரோட கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நண்பன் படத்துல காட்டுற மாரியோ, இல்ல 3 இடியட்ஸ் படத்துல மாரி காட்டுற மாரியோ ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கண்டுபிடிப்புகள்லாம் கிடையாது. இவரு கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் எதுக்கும் வந்து பெரிய பெரிய பேட்டன்ட்டோ, இல்ல நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. இவரு கண்டுபிடிச்ச ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகோ பிரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஈகோ பிரிக்ஸ்னா என்ன அப்படின்னா வந்து இந்த நார்மலா வந்து சேரக்கூடிய வந்து பயன்படுத்த முடியாத கழிவுகள எடுத்து, ஒரு பிரிக்ஸா ஃபார்ம் பண்ணி, அது மூலியமா கட்டுமைப்பு செய்வது. அப்புறம் ஐஸ் டியூபா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து நீர்நிலைகள தேக்கி வைக்கிறது. அதே ஐஸ் டியூபால சோலார் பவர் பிளான்ட்ஸ்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி, அது மூலமா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றது. இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. விச் டெஃபினெட்லி பெனிஃபிட் தி சொசைட்டி. பட் ஆனா, இவரு தான் வந்து அந்த கொசக்சி பசுப்புகளான்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா கிடையாது. அவருக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்ஃபாக்ட் இத பத்தி அமீர் கானே பார்த்தீங்கன்னா, லேட்டர் இது ஒரு மிஸ்கன்செப்ஷன். இது அவர நாங்க இன்ஸ்பயர் பண்ணி பண்ணல அப்படின்றத பத்தி ஒரு கிளாரிஃபிகேஷனும் குடுத்திருக்காரு. இந்த சோனம் வாங்சக் பத்தி நம்ம வேற என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு நெறைய இடத்துல சைனாவுக்கு அதாவது டோக்லாம் ஸ்டாண்ட் நடக்கும்போது, ஒரு சில சைனாக்கும், இந்தியாவுக்கும் ஃப்ரிக்ஷன் நடக்கிற சமயத்திலயும் பார்த்தீங்கன்னா, சைனாவ சப்போர்ட் பண்ணி நெறைய விஷயங்கள், நெறைய அதாவது நெறைய ஆன்டி இண்டியன் ஸ்டேட்மெண்ட்ஸும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து சைனீஸ் இன்வெஸ்ட்மென்ட் லடாக்கு தேவ. சைனீஸ் வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து நாங்க வழி விடுவோம். சைனீஸோட லைக் விஷயங்கள்லாம் இந்தியாவோட லடாக்கோட டெவலப்மென்ட்க்கு தேவ. இந்த மாரி நெறைய ஒரு சில முரண்பாடுகளான கருத்துக்களும் சொல்லியிருக்காரு. இவரு வந்து லைக் பிஜேபி, காங்கிரஸ்ன்னு இல்லாம எல்லா பார்ட்டிக்கு அகைன்ஸ்டாவும் நெறைய புரொட்டஸ்ட்கள பண்ணியிருக்காரு. பட் இவரு வந்து ஒரு இயக்கியவாதி. அதாவது பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து எஸ்இ எஸ்இசிஎம்ஓஎல்ன்னு சொல்லிட்டு ஒரு கல்வி இயக்கம் வச்சிருக்காரு. இந்த கல்வி இயக்கத்துல இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்லாம் திரட்டி ஒரு சில சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் அங்கங்க அப்பப்போ பண்ணுவாரு. இவரு பண்ற போராட்டங்கள்லாம் எத நோக்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் வார்மிங், இந்த லடாக்ல நடக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு, இந்த மாரி விஷயங்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். இதுக்கெல்லாம் தீர்வுகள் வந்து கவர்ன்மென்ட்டால இன்ஃபாக்ட் குடுக்க முடியாது. இது வந்து ஒரு நேச்சுரல் இன்ஃபாக்ட் விஷயம். ஆரம்பத்திலே என்னடா சோனம் வாங்சக்க பத்தி இவ்வளோ தப்பு தப்பா பேசுறான்னு நெனைக்காதீங்க. பட் இதுதான் ரியாலிட்டி. இவர ரொம்ப குளோரிஃபை பண்ணி Instagramல நெறைய விஷயத்த காட்டுறாங்க. பட் அது உண்ம கிடையாது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நான் யாருக்கு போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர்ன்னு சொல்லி திரியிற இந்த அபிஜித். இந்த அபிஜித் திப்கே அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு ஆம் ஆத்மி கட்சியில முன்னாடி இருந்திருக்காரு. ஆம் ஆத்மி கட்சியில ஒரு சின்ன சின்ன கட்சி பணிகள்லாம் எடுத்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பிற்காலத்தில வந்து யுஎஸ்ல படிப்புக்கு போயிருக்காரு. இப்ப அங்க வந்து என்னன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு சர்ச்சையில தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு பார்ட்டி உருவாச்சு. சூர்யா கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இளைஞர்கள் வேலையில இல்லாத இளைஞர்கள பார்த்து பாரசைட்டும், காக்ரோச்ன்னு ஒரு சில வார்த்தைகள சொல்லி, அந்த வார்த்தை ட்ரெண்ட் ஆயி, அப்ப நாங்கலாம் காக்ரோச்சா? காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு நாங்க ஒரு பேர உருவாக்குறோம்ன்னு சொல்லி, இந்த மாரி ஒரு ஆக்டிவிஸ்ட்டா கிரியேட் ஆயி, இது வந்து சோசியல் மீடியால ஒரு பெரிய கிளிம் ஆயி, இந்த மாரி உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட்டி தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆரம்ப காலகட்டத்தில இத வந்து நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடுனாங்க. ஏன்னா, நெறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வேல வெட்டி இல்ல. நெறைய பேர் வந்து அத ரிலேட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. நமக்கு வேலை இல்ல. நம்ம வேலை இல்லாதத வந்து ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, அது டெவலப் ஆகுது. இப்போ ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க ஒரு புரொட்டஸ்ட்ட பண்றாங்க. இந்த புரொட்டஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த புரொட்டஸ்ட் வந்து ஆல்ரெடி நீட்ல ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அந்த முறைகேடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டோட பேப்பர் லீக் ஆயிருக்கு. இதன் மூலியமா நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெறைய நீட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு அவங்க போட்ட டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிருக்கு. இதனால இதுக்கு வந்து ஒரு 10 பேர் குற்றச்சாட்டுறாங்க. இந்த 10 பேர் மேலயும் நீதிமன்றத்தில ஒரு வழக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்குக்கு வந்து அவங்களுக்கு முக்கியமா அவங்களுக்கு என்ன தண்டனை நிறைவேத்தப்படுமோ, நிறைவேத்திட்டு இருக்கிறதுக்கான ப்ராசஸ்ல இது போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த நீட்ட வந்து ஸ்டாப் பண்ணி, புது நீட் எக்ஸாமினேஷனே கிரியேட் பண்ணி, அந்த எக்ஸாமினேஷனே முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த நீட்டே முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த செட் ஆஃப் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட்டிங்ல இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம். எல்லாம் முடிஞ்சு போயி, இறந்து போன கிழவி, செத்து போன கிழவி அடிக்கிற மாரி, இப்ப வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போராட்டத்த எடுத்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் யாருக்கு எடுக்குறீங்க? இந்த போராட்டம் முடிஞ்சு போச்சு.
யோசிச்சு பாருங்க. இந்தியா ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி. இந்தியாவோட பாப்புலேஷன் வேர்ல்ட்ல எந்த கண்ட்ரியாலும் மேட்சே பண்ண முடியாது. இந்தியால ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு சில முறைகேடுகள் அப்பப்ப நடக்க தான் செய்யும். அந்த முறைகேடுகள் நடந்தா, அந்த முறைகேடுகளுக்கான காசு என்ன? எதனால அந்த முறைகேடு நடந்துச்சு? அந்த முறைகேடுக்கு யாரு காரணம்? அது எப்படி திரும்பி வராம பார்த்துக்கலாம்? இந்த மாரி ஒரு சில பிரிகாஷனரி ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். அந்த முறைகேடுனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன நஷ்ட ஈடோ, இல்ல என்னென்ன தரணும்? இதெல்லாம் தான் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் தான் நம்ம ஒரு கவர்ன்மெண்ட் பண்ண முடியும். ஒரு முறைகேடு நடக்கும்போதும் ஒரு எம்பியோ, ஒரு எம்எல்ஏவோ வந்து நீங்க வந்து பதவி விலகணும்னு சொல்லி போராடிட்டு இருந்தீங்கன்னா, இந்தியால ஒரு நாளைக்கு ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ வந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். டெய்லி நம்ம ஒரு பை எலக்ஷன பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். முக்கியமா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்தியால இருக்கு. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆளக்கூடிய பிஜேபி மேல ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் இருக்கு. இப்ப ரீசென்ட்டா அவங்க பண்ண பட்ஜெட்ல ஏகப்பட்ட டாக்ஸேஷன். அதாவது நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எஃப்&ஓல ஏகப்பட்ட டாக்ஸ போடுறது. நெறைய இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமா இருக்கு. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, டாலர், ரூபி வேல்யூ வந்து ஒரு மாரி முட்டி மோதிட்டு இருக்கு. நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆயிலோட பிரைஸ் பத்தி உங்களுக்கு ஓவர் ஹைக் ஆயிட்டு இருக்கு. இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இந்தியால இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் போராடினா கூட நானா வந்து நிப்பேன். நானும் ஒரு யங்ஸ்டர் தான். எனக்கும் வந்து இந்தியாவோட பிரச்சனை என்னன்றது புரியும். இதெல்லாம் கூட இவங்க பேசினாங்கன்னா பரவால்ல. சம்மந்தமே இல்லாம நாளைக்கு சாகப்போற ஒரு கிழவி, முடிஞ்சு போன ஒரு பிரச்சனைய எடுத்துட்டு வந்துட்டு, இப்போ இது ஒரு பிரச்சனையா பண்ணிட்டு இருக்காங்க. இது மோரோவர் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு பப்ளிக் ஸ்டண்ட். அதாவது வந்து பப்ளிக்க கிராப் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனைய வச்சு நம்ம ஒண்ணு பண்ணலாம். யாராச்சும் ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. முக்கியமா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிய பத்தி நான் என்ன சொல்றதுங்க? சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்தியா வந்து ஒரு மாரியான கண்ட்ரி. இத வந்து நீங்க இந்தியா வந்து நீங்க எடுத்துட்டு போய் சிங்கப்பூரோடையோ, யுகேவோடையோ, இல்ல யுஎஸ் ஓடையோலாம் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா, அவங்க நம்மள மாரி வந்து வறுமையிலேருந்து வரல. எந்த கண்ட்ரியுமே வந்து அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது வந்து இருக்கிறதெல்லாம் சுரண்டிட்டு போல. நம்மள மாரி யாரும் வந்து நம்ப வந்து பட்டினியும், பஞ்சத்துலேருந்தும் அவங்க வளர்ந்து வரல. அவங்க வெல் சிவிலைஸ்டா நாகரீகத்தலாம் அடைஞ்சு, அவங்களோட பெர் கேப்பிட்டாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுலேருந்து அவங்க வளர்ந்து வந்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா நீங்க எடுத்துட்டு போயிட்டு இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் சிங்கப்பூருக்கு மேலயும், இந்தியாவோட ஜிடிபி பெர் கேப்பிட்டாவ எடுத்துட்டு போய் நீங்க யுகே கிட்டயும் கம்பேர் பண்றது வேஸ்ட்டு. ஏன்னா, அவங்கள விட இப்போ நம்ம ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபில. நம்மளோட பொருளாதாரம் நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்தியால பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் ஹார்லி டேவிட்சன், ஃபோர்ட்ஸே துண்ட காணோம், துணிய காணோம்னு ஏன் ஓடுறாங்கன்னா, இந்தியா வந்து ரொம்ப சர்வை பண்ணக்கூடிய ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய மில்லியனர்ஸாலயே இங்க சர்வை பண்ண முடியாது. ஏன்னா, இந்தியன்ஸ் ஆர் ரியலி ஸ்மார்ட். சும்மாலாம் நீ ஒரு பொருள வந்து இந்தியால ஏமாத்தி வித்துற முடியாது. இந்தியா 1008 கேள்வி கேட்பான். டியூரபிலிட்டி இருக்கா? வாரண்டி இருக்கா? அது இருக்கா? இந்த உள்ள இருக்க மெக்கானிசம் என்ன? அது என்ன? இது எல்லாமே பார்த்து பிராக்டிகலா எனக்கு 5 வருஷம் இந்த கார் ஓடுனா தான் வாங்குவான். இந்த மாரி இந்தியால ஒரு ஒரு சாதாரண ஒரு கார் பிசினஸ் பண்றதே இவ்ளோ கஷ்டம்னா, இளைஞர்கள் வாழ்றதும் ரொம்ப கஷ்டம் தான். நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒரு டிகிரி முடிச்ச உடனேலாம் நமக்கு வேலை கிடைச்சிராது. ஏன்னா, இங்க பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்கில் செட்ட வளர்த்துக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ வளர்த்துக்கணும். இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு ஸ்பெஷாலிட்டியா ஏதாவது ஒண்ணு ப்ரூவ் பண்ணா தான் நமக்கு வேலை கிடைக்கும். அதுக்கான உத்தியோகம் கிடைக்கும். நம்ப அப்படி தான் காலங்காலமா நம்மளோட பேட்டர்ன் இருக்கு. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா அதுதான் இந்தியாவ ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குது. எதனால இந்தியால இருக்க நெறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பெரிய பெரிய கம்பெனியோட சிஇஓல இருக்காங்கன்னா, நம்மளோட ரூட்டே இப்படிதான். நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே இப்படிதான். நம்ம வந்து இருக்கிறதுலயே ஹார்டஸ்ட்டான என்வைரன்மென்ட்ல ஹார்டஸ்ட்டா ப்ரூவ் ஆயி வெளிய வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து வேலை கிடைக்கல. எனக்கு வந்து அதுக்கு வந்து கவர்ன்மெண்ட் தான் காரணம். அது கவர்ன்மென்ட்டால என்ன பண்ண முடியும்? ஒரு சில ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு வர முடியும். ஒரு சில தொழில் துறைகள திறதுக்கு சப்சிடி குடுக்க முடியும். இவ்வளவு தான் எந்த கவர்ன்மென்ட்டாலயும் பண்ண முடியும். அத விட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைய நாங்க தர முடியும். ஏன்னா கவர்ன்மெண்ட் வந்து கவர்ன்மென்ட்டா இல்ல அது ஒரு எம்என்சி ஆர்கனைசேஷனா? கவர்ன்மெண்ட் மேல ஏகப்பட்ட குறைகள், நிறைகள் இருக்கலாம். கண்டிப்பா எனக்கும் இருக்கு. அ இங்க ஆளக்கூடிய கவர்ன்மென்ட்டா சொன்னாலும் சரி, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்லாம் சரி, எதிர்க்கட்சி எந்த கட்சி எல்லா கட்சி மேலயுமே வந்து நான் அவங்கள வந்து பெரிய அவங்க வந்து நல்லவங்க, கெட்டவங்கலாம் பேசல. எல்லார் மேலயும் குறைகள் இருக்கு. பட் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிய பத்தி மட்டும் எனக்கு என்ன குறைனா, இது வந்து ஒரு வெளிநாட்டு சதி மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. வெளிநாட்டு சதி, இலுமினாட்டி, கான்ஸ்பிரசி அப்படிலாம் போ தேவையில்ல. நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். இந்த நேபாள்ல ரீசென்ட்டா ஒரு ஜென்ஸி புரொட்டஸ்ட் நடந்துச்சு. இந்தோனேஷியால நடந்துச்சு. அதாவது இந்த ஸ்ட்ரா ஹேட் பைரட்டோட ஃபிளாக்லாம் தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்ரீலங்கால நடந்துச்சு. இதுக்கு எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தரு திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவர வந்து யங்ஸ்டர்ஸ் தூக்கி கொண்டாடுவாங்க. திடீர்னு வந்து அந்த அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, Instagramல, YouTubeல, Twitterலலாம் பார்த்தீங்கன்னா, டப்புன்னு 5,000,000 6,000,000 வியூஸ் அப்படியே பறக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, Instagramல வந்து வித்தின் ஃபியூ டேஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த அக்கவுண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000,000 20,000,000 ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க. திடீர்னு அவரு பேசுறது, அவரு நடந்துக்கிறது, அந்த ஜென்ஸியோட மைண்ட் செட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எல்லா சோசியல் மீடியாலயும் அப்படியே ஸ்பார்க்கிள் ஆகும். அப்படியே பரவும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது பேட்டர்ன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிவில் ப்ராப்ளம் ஒண்ணு கிரியேட் ஆகும். அங்கேருந்து ஒரு கலவரம் ஒண்ணு கிரியேட் ஆகும். அந்த கலவரத்து மூலியமா அங்க ஒரு ஆட்சியில வந்து ஏதோ ஒரு கவிழ்ப்போ, இல்ல ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி கிரியேட் ஆகும். அது மூலியமா வேற ஏதோ நடக்கும். ஒரு கண்ட்ரி வந்து பொலிட்டிக்கல்லி ஸ்டேபிளா இருந்தா, அதாவது இப்போ நான் வந்து பொலிட்டிக்கல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். என் கட்சி உள்ள ரொம்ப தெளிவா இருக்கு. என்னோட கவர்ன்மென்ட்க்கு நான் கரெக்ட்டா ஒரு விஷயங்கள பண்ண முடியுது அப்டின்னா, யாருக்கு மூர்க்கு வைக்கணும்? அதாவது எதிர் கண்ட்ரிகள் லைக் க க யார் வேணா இருக்கலாம். சைனா இருக்கலாம், யுஎஸ்ஸா இருக்கலாம்.
யோசிச்சு பாருங்க, பிஜேபி ரொம்ப நாளா ரொம்ப ஸ்ட்ராங்கா பொலிட்டிக்கலி ஸ்டேபிளா இருக்கு. இந்த மாரி ஒரு சில சின்ன சின்ன சிவில் ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் பண்ணும்போது, அந்த கட்சியில ஒரு அவப்பேர் வரும். அந்த கட்சிக்கு அவப்பேர் வருதோ இல்ல, இந்தியா நாட்டுக்கு வரும். இந்தியா நாட்டுல அது உள்ள வந்து ஒரு சிவில் ப்ராப்ளம் வரும். இந்த சிவில் ப்ராப்ளம் மூலியமா ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி கிரியேட் ஆகும். இது மூலியமா ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட பலன்கள் இருக்கலாம். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த பலன் இப்படிதான் இவங்களுக்கு இதுதான் கிடைக்கும், அவங்களுக்கு அதான் கிடைக்கும்னு இல்ல. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சிஏஏக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சில அஜெண்டா இருக்கலாம். அவங்க ஏதாச்சும் இந்தியா வச்சு பண்ணலாம். இல்ல சைனாக்கு வந்து அவங்களோட கம்பெனிஸ் ஏதாச்சும் உள்ள வரதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் டீல் சைன் பண்ணாம இருக்கலாம். அத சைன் பண்ண போலாம். இந்த மாரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இத சுத்தி இருக்கு. ஸோ பேசிக்கா இந்த ஜென்ஸி கிட்ஸ் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் தான். நானும் ஒரு யங்ஸ்டர் தான். பட் ஆனா நமக்குன்னு ஒரு கலர் இருக்குங்க. நம்ம வந்து ஒரு தண்ணி மாரி இருக்கக்கூடாது. சும்மா வந்து ஒரு ஆரஞ்சு கலர் போட்டா ஆரஞ்சு கலரா மாறிடுறது. பர்பிள் கலர் போட்டா பர்பிள் கலரா மாறுது. அந்த மாரி நமக்குன்னு ஒரு கலர் இருக்கு. இப்ப எனக்குமே வந்து இந்த விஷயங்கள்லாம் ஃபீட் ஆகுது. சும்மா நான் இவங்க சொல்றாங்க, ஐயோ! வந்து ஒரு ஒரு Instagramம பார்க்குறேன். உடனே பார்த்தா ஒரு 1,000,000 லைக் போட்டு கீழ ஃபுல்லா எல்லாருமே வந்து கெத்துடா, கெத்துடான்னு போட்டு சுத்திட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நீங்களே போய் ஒரு சாதாரண ChatGPTலயே போய் கேளுங்க. இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு? பார்த்தா ஒரு சாதாரண ChatGPTல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு? பயங்கரமா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ மேனிபுலேட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. வித் த சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியா வந்து ரொம்ப 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 வொர்ஸ்ட்டான ஒரு ஜோன்ல போயிட்டு இருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காத்து வந்து மாசுபடிஞ்சிருச்சு. தண்ணி மாசுபடிஞ்சிருச்சு. அ என்ன சொல்றாங்க? சாயில் மாசுபடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப இன்டர்நெட்டே மாசுபடிஞ்சிருச்சு. எது உண்மை, எது பொய்ன்னு யாருக்கும் தெரியாது. ஈஸியா ஒருத்தன ட்ரிக்கர் பண்ணிடலாம். ஈஸியா ஒருத்தன வந்து அவனோட அஜெண்டாவ ஃபார்ம் பண்ணி கிரியேட் பண்ணிடலாம். இப்ப எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வைக்கணும் அப்டின்னா, நான் வந்து உங்களுக்கு உண்மையெல்லாம் கலந்து பூசி மொழிவி ஏதோ ஒண்ணு சொன்னேன்னா போதும். என்ன பார்த்து ஒரு 10 பேர் இப்ப நான் சொல்றத வந்து நம்பிருவீங்க. இப்ப நான் சொல்றத இங்க நம்புங்கன்னு நான் சொல்லல. நான் சொல்றது நம்புங்க, நம்பாத போங்க. நீங்க தேடி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதான் நான் சொல்ல வேண்டியது. இந்த ஜென்ஸி கிட்டலாம் இப்ப இந்த இந்த ஜென்ஸி போராட்டம்லாம் வந்து இப்போதைக்கு இந்தியாவுக்கு தேவையில்லாத விஷயம். யோசிச்சு பாருங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இந்தியாவ சுத்தி நடந்துட்டு இருக்கு. ஈரான் வார் இப்ப இன்னும் 3 வாரத்துல வந்து இதே சூழ்நிலை போயிட்டு இருந்தா, இந்தியால வந்து பெட்ரோல் விலை எப்படி போகும்னே நமக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இருந்தாலுமே நம்ம கண்ட்ரி வந்து ஸ்டாண்டர்டா நல்ல ஒரு குரோத் ரேட் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம யங்ஸ்டர்ஸ். நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு தெளிவா தெரியும். விச் கேன் பி அப்ளிகபிள். எத வந்து பண்ண முடியும், எது பண்ண முடியாதுன்றது நமக்கு தெளிவா தெரியும். ஒரு சில பேருக்கு வேலை வெட்டி இல்ல. அது எனக்கு புரியுது. இந்தியால நெறைய பாப்புலேஷன் இருக்கு. நெறைய பேர் இருக்காங்க. நம்பலாம் ஸ்கில் செட்ட வளர்த்துக்கிட்டு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எங்க இருக்கோ அத தேடி அதுக்கான விஷயங்கள நோக்கி தான் நம்ம போய் ஆகணும். வேற வழி கிடையாது. ஸோ இதுதான் என்னோட ஒரு சின்ன கருத்து. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.